தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மரபின் ஒளியின் சார்பாக மணியின் வணக்கங்கள். இந்திய அரசாங்கம் ரேபிட் டெஸ்ட் கிட் என்று அழைக்கப்படக்கூடிய துரித பரிசோதனை கருவியை வாங்கியதில் ஊழல் நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த குற்றச்சாட்டின் முழு உண்மையை பற்றியும் கூடவே இந்த மாதிரியான கருவிகளை நாம் ஏன் இந்தியாவில் தயாரிக்க முடியவில்லை, இந்தியாவில் தயாரித்தால் ஏன் உடனடியாக அதிகப்படியான கருவிகளை நாம் தயாரித்து அதிகப்படியான பரிசோதனைகளை செய்து எந்த பகுதியில் கொரோனா இருக்கிறதோ அந்த பகுதியை மட்டும் அடைத்துவிட்டு மற்ற பகுதிகளை நாம் உடனடியாக நம்முடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடலாமே என்று வரக்கூடிய கருத்தை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் இந்த விவகாரத்தில் நாம் என்ன நடந்தது என்று பார்க்கும்போது, மத்திய அரசாங்கத்தின் ICMR என்ற நிறுவனமானது இந்த கருவிகளை பரிசோதித்து இந்த கருவிகளை வாங்கலாம் என்று முடிவெடுத்து தனக்கு 5 லட்சம் கருவிகள் வேண்டும் என்று மார்ச் 27ஆம் தேதி வேன்ஃபோ என்ற சீன நிறுவனத்தின் இந்திய முகவர்களாக இருக்கின்றன ரேர் மெட்டபாலிக்ஸ் மற்றும் ஆர்க் பார்மசூட்டிகல்ஸ் ஆகிய 2 நிறுவனங்களிடம் 600 ரூபாய்க்கு வாங்க தன்னுடைய ஆர்டரை கொடுத்துள்ளது. இந்த 2 நிறுவனங்களும் மேட்ரிக்ஸ் என்ற நிறுவனத்தின் வழியாக வேன்ஃபோ நிறுவனத்திடம் இருந்து கருவிகளை வாங்கி இந்தியாவின் ICMRிடம் ஒப்படைப்பார்கள். இந்த 5 லட்சம் கருவிகளில் 2.76 லட்சம் கருவிகள் இந்திய அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. அந்த ஒப்படைக்கப்பட்ட கருவிகள் அத்தனையும் இங்கு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டதில் குறைபாடுகள் இருப்பதால் அவைகளை முதல் கட்ட பரிசோதனைக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், முழுமையாக அதை நம்பாதீர்கள் என்று ICMR சொல்லிவிட்டது. இந்த நிலையில் இந்த நிறுவனத்தில் ICMR அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறையின்படி தமிழ்நாட்டின் மருத்துவ பணிகள் கழகம் தனக்கு 6 லட்சம் கிட்டுகள் வேண்டும் என்று ஷான் பயோடெக் என்ற நிறுவனத்தின் வழியாக மேட்ரிக்ஸ் என்ற இந்த நிறுவனத்தை இருந்து தன்னுடைய தனக்கு கருவிகளை வாங்க முடிவெடுக்கிறது. இது ஒரு சிக்கலுக்குள்ளாகிறது. முதலில் இந்திய ICMRிடம் ஒப்பந்தம் போட்டுக்கொண்ட முதல் 2 நிறுவனங்கள், அதாவது ரியல் மெட்டபாலிக்ஸ் மற்றும் ஆர்க் பார்மசூட்டிகல்ஸ் ஆகிய எந்த 2 நிறுவனங்களும் மேட்ரிக்ஸ் நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த இந்திய முகவர்கள் நாங்கள்தான், புதிதாக ஒரு முகவரை மேட்ரிக்ஸ் நிறுவனம் இங்கு ஒப்பந்தம் செய்யக்கூடாது, மேட்ரிக்ஸ் நிறுவனத்தின் வழியாக வரக்கூடிய அத்தனை கருவிகளையும் கொடுத்து இந்தியாவில் விற்பனை செய்ய வேண்டும் என்பதுதான் நியாயம். ஆகவே புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த ஷான் பயோடெக் என்ற நிறுவனத்திற்கு கருவிகளை மேட்ரிக்ஸ் நிறுவனம் வழங்க தடுக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. இந்த வழக்கு தான் இதில் ஊழல் நடந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்ற உண்மையை சொல்லியிருக்கிறது. இப்போது இந்த வழக்கை கவனித்து பார்த்த டெல்லி நீதிபதி இந்த நிறுவனம் வேன்ஃபோ நிறுவனத்திடமிருந்து என்ன விலைக்கு வாங்குகிறார்கள் என்று பார்க்கும்போது அமெரிக்க டாலரில் $3 அந்த கருவியை வாங்குகிறார்கள். இந்த கருவியை 20 ரூபாய் ஒரு கருவிக்கு கொண்டு வருவதற்காக ஆகக்கூடிய செலவு என்று வைத்துக்கொண்டு பார்த்து 245 ரூபாய் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் கூட அதிகப்படியான லாபமாக 41% வைத்து இந்த மேட்ரிக்ஸ் என்ற நிறுவனம் இந்திய நிறுவனங்களிடம் 12.7 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பொருளை 21 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்கிறது. இந்திய நிறுவனங்கள் அந்த கருவியை 30 கோடி ரூபாய்க்கு ICMRக்கு விற்பனை செய்கிறது என்ற உண்மையை தெரிந்து இது அதிகப்படியான விலை, இந்த விலை ஏற்றுக்கொள்ளத்தக்கதே இல்லை, இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளவு அதிகப்படியான லாபத்தை தனியார் நிறுவனங்கள் ஈட்டக்கூடாது, இப்போது இருக்கக்கூடிய சிக்கல் உயிர் சிக்கல் மட்டுமல்லாமல் பொருளாதார சிக்கலும் கூட, ஆகவே இதை நீங்கள் மாற்றி 400 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். இந்த வழக்கில் இதை சொன்ன நீதிபதி ஏன் இதை இன்னொரு நிறுவனத்திற்கு மாற்றி கொடுத்தார்கள் என்று கேட்கும்போது தனக்கு முழு பணமும் வரவில்லை, ஆகவே தான் முழு பணம் கொடுக்கக்கூடிய நபரை இன்னொரு முகவராக நான் ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு என்று மேட்ரிக்ஸ் நிறுவனம் சொன்னதன் பிறகு இருக்கக்கூடிய சூழ்நிலையை கவனித்த நீதிபதி இனி வரக்கூடிய 5 லட்சம் கருவிகளில் தமிழகத்திற்கு 50,000 கருவிகள் ஒதுக்கிவிட்டு மீதி இருக்கக்கூடிய கருவிகளை
ஐசிஎம்ஆர் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் விலை 400 ரூபாய் என்றும் முடிவெடுத்திருக்கிறது. இது இப்போதைய நிலவரம். இந்த நிலவரத்தை கவனித்து பார்க்கும்போது இதில் ஊழல் நடந்திருப்பதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்பதை நாம் கவனித்து பார்க்கும்போது இந்திய அரசாங்க தரப்பு என்ன சொல்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஐசிஎம்ஆர் இது குறித்து சொல்லும்போது, இந்த கருவிகளை நாங்கள் கொரோனா பரிசோதனைக்காக சர்வதேச தரத்தில் தேடும்போது 2 சீன நிறுவனங்கள் தான் சர்வதேச தரச் சான்றிதழ்கள் பெற்றவைகளாக இருந்தன. அந்த நிறுவனங்கள் பயோமெடிமிக்ஸ் மற்றும் வேன்ஃபோ. இந்த நிறுவனங்களில் வேன்ஃபோ நிறுவனத்தின் கருவியை நாங்கள் வாங்குவதாக முடிவெடுத்த போது 4 விதமான கருவிகள் அவர்கள் வைத்திருந்தார்கள். 4 விதமான கருவிகளின் விலைகள் 1204, 1200, 804, 600 என்ற கருவியை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அந்த கருவியை இந்தியாவிற்கு கொண்டு வந்து கொடுக்க அவர்களிடம் கோரிய போது முழு பணமும் முன்னரே தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பணத்தை டாலரில் சொன்னார்கள். டாலரின் ஏற்ற இறக்கங்கள் பற்றி சரியாக குறிப்பிடப்படவில்லை. பொருள் எப்போது வந்து சேரும் என்ற நிலையும் இல்லை. ஆகவே நாங்கள் உடனடியாக இந்த நிறுவனத்தில் இந்திய முகவர்களை அணுகினோம் என்று சொல்கிறார்கள். கூடவே முதல் முறையில் எங்களுக்கு இதை யார் கொண்டு வந்து தருவீர்கள் என்று கேட்டபோது யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும், 2ஆம் முறைதான் இந்த இந்திய நிறுவனங்கள் வந்து சேர்ந்தன. இந்திய முகவர்கள் இதில் வந்து முழு பணம் எதுவும் முன்கூட்டியே தராமல் தாங்களே இதை கொண்டு வந்து தந்த பிறகு பணத்தை வாங்கிக் கொள்வதாக சொன்னார்கள். ஆகவே நாங்கள் அவர்களிடமிருந்து இந்த கருவிகளை வாங்கினோம். இன்னும் அவர்களுக்கு நாங்கள் பணத்தை கொடுக்கவில்லை. ஆகவே இதனால் இந்திய அரசுக்கு இழப்பு எதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த விவகாரத்தை வைத்து பார்க்கும்போது இந்திய அரசாங்கம் சொல்லியபடி பார்க்கும்போது இதில் ஊழல் நடந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் அதிகப்படியான விலை இருக்கிறது. இந்த 2 நிறுவனங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தொழில் போட்டியின் காரணமாக இது வெளியில் வந்திருக்கிறது. மேட்ரிக்ஸ் என்ற நிறுவனம் தனக்கு முன்பணம் வந்தால்தான் தன்னுடைய கருவிகளை இங்கு இருக்கக்கூடிய இந்திய முகவர்களுக்கு கொடுக்க முடியும் என்ற நிலைப்பாட்டின் காரணமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய முகவர்களுக்கு பதிலாக புதிய முகவரை தேர்ந்தெடுத்து அவன் வழியாகவும் இவர்கள் விற்பனை செய்ய முடிவு செய்த போதுதான் இந்த விவகாரம் வெளியே வந்திருக்கிறது. இது அதிகப்படியான விலை என்று நம்முடைய நீதிமன்றம் 200 ரூபாயை 1/3 பங்கு தொகையை குறைத்திருக்கிறது. இவ்வளவு அதிகப்படியான விலை ஏன் என்று இந்த துறை சார்ந்த நபர்களிடம் கேட்கும்போது இங்கு பரிசோதனை கருவிகள் மட்டுமல்ல, மருந்து பொருட்களும் கொண்டு வரப்படுவதில் முழுமையாக பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால் அதிகப்படியான விலை வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கொண்டு வரக்கூடிய பொருளில் சேதாரம் ஏற்படும். அவைகளை எல்லாம் கணக்கெடுத்து கொண்டு தான் விலை வைக்க முடியும். திடீரென்று ஒரு பொருளின் விலையை இங்கு வைத்து விற்க முடியாது. முழு பொருளும் விற்கும் என்ற நிலை இருக்குமா இல்லையா என்ற முடிவே தெரியாத போது இப்படித்தான் நடந்து கொள்ள முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதை கவனித்து பார்க்கும்போது இந்திய அரசாங்கம் சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிப்பது நமக்கு புரிகிறது. இதில் ஊழல் எதுவும் நடக்கவில்லை என்றாலும் இந்திய அரசாங்கம் ஏன் இதை செய்தது, அதிகப்படியான விலை என்று தங்களுக்கு தோன்றியதை கூட ஏன் செய்தார்கள் என்று பார்க்கும்போது அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நன்கு கவனித்து பாருங்கள். இந்திய அரசாங்கம் முதலில் சீன நிறுவனத்தை அணுகி எங்களுக்கு இதை கொண்டு வந்து கொடுக்க முடியுமா என்று கேட்டபோது சீன நிறுவனம் டாலரில் தான் எனக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. டாலரில் இப்போது நம்மிடம் மிக குறைவான செலவாணிதான் இருக்கும். இங்கு ஏற்றுமதி தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதால் மிக குறைவாகத்தான் நம்முடைய கையிருப்பு இருக்கும்போது டாலரில் கொடுப்பதை விட பணமாக கொடுப்பது, நம்முடைய பணமாக கொடுப்பது நம்முடைய அரசுக்கு நல்லது. அது மட்டுமல்ல, அந்த பொருள் எப்போது வரும் என்ற உறுதியையும் அவர்கள் கொடுக்கவில்லை. அது மட்டுமல்லாது முன்பணத்தை முழுமையாக கேட்டிருக்கிறார்கள். பணத்தை கொடுத்துவிட்டு எப்போது வரும் என்று காத்து கொண்டிருப்பதை விட அவர்களுடைய இந்திய முகவர்களை அணுக வேண்டிய தேவை நாம் செய்து கொள்ளலாம் என்று இந்திய அரசாங்கம் இதை செய்திருக்கிறது. இருப்பதில் அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்பது இது நமக்கு தெரிகிறது. எப்போதும் மருத்துவ நெருக்கடிகளின் போது நாம் அதிகப்படியான விலை கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்லை என்ற மனநிலையில் நாம் இருப்பதைப் போல இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்டுகளை கொண்டு வந்து இந்தியாவில் பரிசோதனை நடத்தாவிட்டால் இந்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற அழுத்தத்தின் காரணமாக வேறு வழியின்றி இந்த பொருளை அதிகப்படியான விலை என்று தெரிந்தும் கூட ஐசிஎம்ஆர் இங்கு இறக்குமதி செய்ய முயற்சி செய்திருக்கிறது. இன்னும் பணத்தை கொடுக்கவில்லை. ஆகவே இதனால்
நம்முடைய அரசுக்கு இழப்பு எதுவும் இல்லை. இது நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். இதில் ஊழல் எதுவும் நடந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று பார்க்கும்போதே தெரிகிறது. இதில் எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் இருப்பதைப் போல தெரியவில்லை. ICMR என்ற இந்திய அரசு நிறுவனம்தான் இதை முடிவெடுத்து செய்திருக்கிறது. அதே சமயம் இந்த கருவிகளை இந்தியாவில் மைலேப் என்ற நிறுவனம் தயாரித்திருக்கிறது. உடனடியாக அந்த நிறுவனம் அதிகப்படியான கருவிகளை இங்கு உற்பத்தி செய்து இந்தியா முழுக்க எல்லா பகுதிகளும் அதிகப்படியான சோதனைகளை செய்து சோதனையினுடைய முடிவில் கொரோனா இல்லை என்ற பகுதியை நீக்கிவிட்டு கொரோனா இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் நாம் அடைத்து வைத்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்திய அரசாங்கம் தன்னுடைய பொருளாதார நலனை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் சிலருக்கு இருக்கும். அது நியாயம். இந்த கருவி இந்தியாவில் ஒரே ஒரு நிறுவனம் தான் தயாரிக்கிறது. அதுவும் இப்போது கண்டுபிடித்து வெளிவந்திருக்கிறது. அந்த நிறுவனம் வாரத்திற்கு 1,00,000 கருவிகள் மட்டுமே இங்கு உற்பத்தி செய்ய முடியும். அதிகப்படியாக அவர்கள் முயற்சி செய்தால் 2,00,000 கருவிகள் வரை இங்கு உற்பத்தி செய்யலாம். அவ்வளவுதான் அவர்களுடைய கொள்ளளவு. ஆகவே இந்த கருவிகளுடைய அளவை நாம் அதிகப்படியாக்க முடியாது என்பது இங்கு இருக்கக்கூடிய சிக்கல். இல்லை, நாம் தான் தயாரித்து விட்டோமே, இந்த கருவியை இதே போல மருந்து தயாரிக்கக்கூடிய கருவிகள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களிடம் கொடுத்து அதிகப்படியான கருவிகளை நாம் தயாரித்துக் கொள்ளலாமே என்று கூட ஒரு சிலருக்கு தோன்றும். அப்படி இந்திய அரசாங்கம் செய்ய முடியாது. ஏனென்றால் இதை தனியார் நிறுவனம் கண்டுபிடித்திருக்கிறது. அவர்களுடைய அறிவின் மூலமாக அதை செய்திருக்கிறார்கள். அந்த நிறுவனம் வேறு எந்த நிறுவனத்திடமும் கொடுத்து இந்த கருவிகளை உற்பத்தி செய்ய சொல்லாது. அந்த கண்டுபிடிப்புகளை அவர்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அந்த கண்டுபிடிப்பை நம்முடைய அரசாங்கம் வலுக்கட்டாயமாக எடுத்து அனைவரிடம் கொடுத்து இதை பரிசோதிப்பதற்கான கருவிகளை உருவாக்கி கொடுங்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதில் இருப்பது மிகப்பெரிய சிக்கல். நம்முடைய அரசாங்கம் சில நியதிகளுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. இப்படி ஏதேனும் ஒன்றை செய்தால் அது அறிவு திருட்டு என்றாகும். இங்கு இருக்கக்கூடிய எந்த அரசாங்கமும் அப்படி செய்ய முடியாது. அரசாங்கத்திற்கு இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. இந்த சிக்கல்களை புரிந்து கொண்டு நாம் செய்யக்கூடியது அரசாங்கத்திற்கு உறுதுணையாக இருந்து இந்த கொரோனாவை வெல்வது மட்டும்தானே தவிர இப்போது வெளியில் தேவையில்லாமல் சுற்றுவது அல்ல. ஒரு சில நபர்கள் இன்னும் தேவையில்லாமல் வெளியில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சற்று கவனத்துடன் தங்கள் பகுதியில் கொரோனா இல்லை என்ற போதும் கூட முடிந்தவரை வீட்டில் இருக்க முயற்சி செய்யுங்கள். அடுத்தவருடன் கொஞ்சம் தள்ளி இருங்கள், அது நல்லது. ஒட்டுமொத்தமாக இதை கவனித்து பார்க்கும்போது நாம் செய்ய வேண்டியது சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டும் என்பதும், இந்திய அரசாங்கம் எடுத்த இந்த முடிவு இந்திய அரசாங்கம் வேறு வழியின்றி இதை செய்திருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. இங்கு அரசாங்கங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் காரணமாக கட்டுப்பட்டு இருக்கின்றன. இதை புரிந்து கொள்ளாமல் ஆட்சி மாற்றத்திற்காக தங்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக ஒரு சில நபர்கள் பேசலாம். இதை உணர்ச்சிகரமாக மாற்றலாம். இதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் நீங்கள் இருக்கும்போது அரசாங்கம் எடுத்த முடிவைத்தான் எடுப்பீர்களா, இல்லை எனக்கு குறைந்த விலையில் தான் கொடுக்க வேண்டும், இந்த கருவிகள் இவ்வளவு அதிகப்படியான விலையில் கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுப்பீர்களா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். வேறு எதை பற்றி நான் பேச வேண்டும் என்பதை குறித்து கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி.